ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோடியில் இருவர் அப்படிங்கிற நம்ம கோபி அண்ட் சுதாகர் நடிச்சு வெளிவந்திருக்கிற வெப் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். ஸோ நீங்கள் அந்த எபிசோடவே பார்க்குறவங்க போய் பாருங்க. இல்லை நான் ரிவ்யூ பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோடியில் இருவர் இந்த வெப்சீரிஸ் இந்த படத்துல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இவ்வளோ பெரிய கோடி பேர் இருக்காங்கல்ல. ஸோ அந்த கோடியில நாங்க 2 பேரு கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அப்ப இந்த வித்தியாசமா இருக்கிற நாங்க 2 பேர் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா ஆப். அந்த வார்த்தையை இந்த வீட்ல சொல்லாத. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி க்ரூம் ஆகி அதுலேருந்து எப்படி அவங்க எவால்வ் ஆகி பெரிய ஒரு இதில் வர போகிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் இருக்குல்ல. தட் மீன்ஸ் அவங்க வீட்டில் சொந்த பந்தத்தில் அண்ட் காலேஜில் கல்ச்சுரல்ஸில் ஸ்கூல்ஸில் ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் சொல்லி அதெல்லாம் காமிச்சு அதுலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகி அவங்க எப்படி இந்த ஒரு ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு துவக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த கோடியில் இருவர் இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த ஐடியாவில் பிரச்சனையே இல்லை, இந்த ஊர்ல தான் பிரச்சனை. ஸோ இது ஃபர்ஸ்ட் எபிசோட் அந்த ஒஸ்ட் டே இன் எவர் ஹேவ் அவர் லைஃப் அப்படின்னா அவங்க லைஃப்ல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல கூப்பிடுவாங்க. தட் மீன்ஸ் அவங்க கோபி அவர் அந்த ஹெட் மாஸ்டர் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட அவங்க பொண்ணை கேட்பாரு, எனக்கு அது கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அது எப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. ஆனால் அந்த டைம் இவரை இன்வைட் பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் வாங்க அப்படின்ட்டு, நீங்கள் பேசுங்க, உங்கள் லைஃப்ல எப்படி ஸ்டார்ட் ஆக போறீங்க பேசுங்க அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இவர் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. யார் இந்த ஹெட் மாஸ்டரா நினைக்கிறேன். இவர் இன்ட்ரோ கொடுப்பாரு. இந்த மாதிரி கேவலமா இருக்கிறதுக்கு உகந்த ஒரு ஆட்கள் இவங்க தான். இவங்க அதை பத்தி பேசுவாங்க. அது அங்க வேற மாதிரி இருக்கும். அந்த ஹோல் கிரவுட், அந்த சின்ன பசங்க பெரிய பசங்க வரைக்கும் எல்லாம் சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிறது அதை பார்க்கும்போது உடனே ஞாபகம் வந்தது என்னன்னா அப்படின்னா, மியூசியம் முருகு படத்துல கல்ச்சுரல்ஸ்ல நம்ம ஆதி பாட முடியாம அந்த ரேப் அது பாட முடியாம அவமானப்படுவாரு. அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது அவ்வளோ எஃபெக்டிவா இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த ஃபேஸ் கட் இருக்குல்ல நம்ம கோபி சுதாகர். ஸோ இவங்க 2 ஃபேஸ் கட் அந்த சென்டிமெண்ட்டுக்கு இன்னும் ஈடுபடலையோ. இவங்க காமெடி ட்ரை பண்ணல. ஒரு எபிசோட் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அப்போ அதை கொஞ்சம் காமெடி பண்ற டைம்ல காமெடியும் சென்டிமெண்ட்ல கொஞ்சம் இன்னும் சென்டிமெண்ட்டை புளியலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த எமோஷனல் சீன் இன்னும் கொஞ்சம் வேலிடா காமிச்சிருக்கலாமே தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அவ்வளோ பெரிய ஒரு அவமானப்படுறாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு கோடியில் இருவர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி இவங்க இந்த இடத்துல பிறந்ததுக்கே தேவையில்லை, இது எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவமானப்படுத்திட்டு அந்த இடத்துல இவங்க எவால் ஆகி வரணும்னா அவங்க எந்த மாதிரி அந்த துக்கத்தில் இருக்கும்போது அதை அனுபவிச்சிருக்கணும். ஸோ அதுல ஒரு காமெடியான ஏதோ ஒரு பேக்கேஜ் சொல்ல வராங்க. ஓகே, என்ன ஃபீல்ஸ் உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல, வேலை இல்ல, உங்க ஆப்பும் ரெடியா இல்ல, ஜீரோ. ஆனா அதே இடத்துல இவங்க ஒரு கட்டத்துல தப்பிக்கணும்ல. ஸோ இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நான் வெளில வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? ஊரை விட்டு வெளில போகணும். ஸோ ஊரை விட்டு வெளில போய் வேற வேலை தேட போறாங்க. அந்த வேலைக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்குது. அண்ட் இனிமே இதுக்கு அடுத்து வரப்போற எபிசோட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுல சோசியல் ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். லைக் நம்ம படுற அந்த அவமானங்கள் இருக்கு தெரியுமா, நீங்க அதை தோண்டு விடக்கூடாது, அதை விழுந்துடக்கூடாது, அதுலயே உட்காந்துருக்க இப்போ இந்த ஒரு ஓடி போகும்போது கல் தடுக்கி கீழே விழுந்தா யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நம்ம தான் எந்திரிச்சு நம்ம தான் அதெல்லாம் தொடச்சிட்டு நம்ம தான் ஓடணும் ஓட்டத்துக்கு. அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு ஒரு அவமானம் வருதுன்னா அது ஒரு படிக்கட்டு, அதுக்கு அடுத்து ஒரு அவமானம்னா அதுவும் ஒரு படிக்கட்டு. ஸோ இந்த அவமானத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படிக்கட்டா உருவாக்கி நீ ஏறி போயிட்டேன்னா நீதான் ராஜா. இல்ல அந்த படிக்கட்டை நான் உருவாக்க மாட்டேன் அப்படின்னு அதோ அந்த பாறாங்கல்ல தூக்கி தலையிலே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால சொல்றேன், எவ்வளவுதான் உங்களுக்கு சோசியல் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு ஹியூமானிட்டியா ஒரு ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், ஒரு அவமானம் வருதா அந்த இடத்துல அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணு. ஃபேஸ் பண்ண முடியலையா அதை கண்டு ஓடாது, அதை கண்டு ஓட மட்டும் செய்யாது. ஃபேஸ் பண்ண முடியலனாலும் அங்கே இது. பட்
அந்த அவமானம் வந்து உன் சுற்றி ஒன்றா வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அதுலேருந்து ஓட பார்க்காது, அதை எப்படி அதை வச்சு மேலே வரலான்னு பாரு. ஸோ இது வந்து என்னோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு செம்ம ஒரு க்ரோத்திங்கை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு அவமானம் வந்துட்டு உனக்கு இன்னும் பூஸ்டப் கொடுக்கும், இதை தாண்டி வரணும்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நீ ஓடு, கண்டிப்பாக நீ வந்துட்டு ஜெயிப்பேன் நான் வந்து சொல்கிறேன். நம்ம மாஸ்டர் ஆஸ்கிட் கிரியேஷன்ஸ் சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை நான் முன்னேறி வர்ற இருக்கிற இளைஞர்களுக்கு அண்டு தங்கைகளுக்கு அண்டு அக்காங்களுக்கு அண்ட் அண்ணாக்களுக்கு எல்லாரும் தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கோடி இருவர் எபிசோட் பார்ட் 2 அதோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். கோடி இருவர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்துட்டு ரீகேப் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தொடங்குறாங்க. ஸோ தொடங்கும் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட் தான். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓகே மாதிரி இருந்துச்சு. செகண்ட் எபிசோட் வந்துட்டு கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்ற? இப்போ வந்துட்டு ஏன் நீ இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வந்துட்டு சுதாகர் அண்ட் கோபியோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா வந்துட்டு நான் எஸ்பெஷலி நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா காமெடி பண்ணலாம், சரி காமெடி ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு லைட்டாக ஒரு ஷேடில் வந்துட்டு அப்படியே மாற்றி அவங்களோட அந்த டிஃப்ரெண்ட் ஜோன் வந்து காமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு எமோஷனல் பேக் வந்து கொண்டு வரலாம். பட் ஆனால் இதில் வந்துட்டு என்ன காமெடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கிரிஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிஞ்சு வரணும் கிடையாது. என்னடா சொல்ற, என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற, என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கிரிஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை வேற வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு ஓகே கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஓகே இவ்வளோ அவமானப்பட்டாங்க, ஓகே இது வந்துட்டு ரொம்ப தாங்க முடியாது, இந்த மாதிரி ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னு. செகண்ட் எபிசோட என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பெங்களூருக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ பெங்களூருக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க ஒருத்தனை தேடி வராங்க. இவன் தான் பெங்களூர், இவன் வந்து நம்ம பார்க்கணும், இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்ககிட்ட போறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வேற ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஸோ இவ்வளவுதான் கதை. அப்போ இந்த இதுல வந்துட்டு என்ன கிரிஞ்சு அப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு இதுக்காக லைக் வந்துட்டு மெசேஜ் பண்ண அவன் வரல, ஒருத்தர் பிக்கப் பண்ண வருவாங்கல்ல, ஸோ ஃப்ரெண்ட் அங்கே இருக்கான் அவன்ட்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு டே கோபி ஸோ அது வந்துட்டு எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தோணுச்சா இல்லை சம் கோபி சார் ஃபேன்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது மாதிரி தோணுச்சான்னு தெரியல. லைக் வந்துட்டு அவர் சுதாகர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு ஆக்டிங் பண்ணும்போது வந்துட்டு டச்சே இல்லாமல் இருந்துச்சுங்க, ஒரு வேணும்ட்டே பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு இப்போ ஒரு காமெடி வேஸ் நம்ம பண்ணும்போது அது காமெடியா தெரியும். இப்போ அதை ஒரு காமெடி பண்ணணும் இல்லை இதுக்கு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்துட்டு வேணும்ட்டே பண்ணும்போது அது திணிக்கிற மாதிரி இருக்கும், சில விஷயத்த நம்ம திணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு இந்த எபிசோட் வந்து இருந்துச்சு. பணக்காரங்களை பத்தி உனக்கு அப்போ எந்த விஷயமும் தெரியலங்கிறது இது வந்து நல்லா தெரியுது. மற்றபடி இந்த எபிசோட் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு லைக் அந்த லெட்டர் இவங்க வந்துட்டு அந்த எல்லாசிங் வந்துட்டு இவர் சுதாகர் தான் எடுத்துட்டு ஓடி வந்துருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் நீ பார்த்துருப்பீங்கல்ல, நாளைக்கு எனக்கு கல்யாணம் சொல்லுவார்ல, ஸோ அந்த சீன் வந்துட்டு அன்னைக்கு கல்யாணம் நடக்காது, அவர் ஓடி வந்துருவாரு. அப்போ அதில் வந்துட்டு லெட்டர் கொடுப்பாரு. ஸோ அந்த லெட்டர் வந்துட்டு காமெடியா இருந்துச்சுங்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். லெட்டர் வந்துட்டு காமெடியா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு இப்போ கோவப்படுவீங்க, ஸோ இந்த மாதிரி கோவப்படாதீங்க, பீப் மாத்திரை கையில் வச்சுக்கோங்க, தண்ணி கையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கோவப்படுற சீனி கோவப்படாதீங்க செத்துருவீங்க. வடிவில் வந்து காமெடி பண்ணுவார்ல, லைக் வந்துட்டு ரொம்ப ஹைப் இது பண்ணாத, நெஞ்சு செத்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஸோ அது காமிக்கல, அதே மாதிரி உள்ள ஒரு பர்டிகுலர் சீன் இதுல காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற பெருசா சொல்றதுக்கு வந்துட்டு வேற ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கு. என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் சாஃப்ட்வேர்னு சொன்னாலே வந்துட்டு குத்து தான். சாஃப்ட்வேர் சொன்னாலே அடி அப்படி அந்த சொல்ற மாதிரி அந்த அடி கொடுக்குறாரு. அந்த லேடி போலீஸ் வந்து எதுக்கு அப்படி அடிக்கிறாங்க கேட்கும்போது வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து தெரியாதவனுங்க எல்லாம் தான் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ அதனாலே அவருக்கு வந்துட்டு ஒரு குத்துன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட் இங்கே வந்தாங்க, இவ்வளோதாங்க நடந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்துட்டு முக்கியமாக சொல்லணும்னா காமெடி வந்துட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு, கிரிஞ்சு ஓவர்லோடாக இருந்துச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க எவ்வளோங்க. ஸோ இதை நீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட்ஸ் தெரியுங்க. கோடி இருவர் அப்படிங்கிற நம்மளோட பரிதாபங்கள்ல இருந்து தேர்ட் எபிசோட் வந்துட்டு இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ தேர்ட் எபிசோட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு புட்டு வைக்க போறேன். சுதாகர் நடிச்சிருந்த வெப் சீரிஸ் கோடி இருவர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் வந்து எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் வந்துட்டு காமெடிஸ்லேயே கலக்கிட்டு இருந்த நம்மளோட கோபி சுதாகர், வடிவேலு, செந்தில், நம்ம கவுண்டமணி சாருக்கு அடுத்து வந்துட்டு ஒரு ப்ரைடு, ஒரு காமெடிஸ் வந்து ஒரு ப்ரைடு, இவங்களோட மீம் தான் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த உலகத்துல நீடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம இது இல்லடா இதுக்கு மேல ஒன்று பண்ணணும்டான்னு இறங்குனது தான் இந்த எமோஷனல் சைட் ஆஃப்
கோடியில் இருவர். அந்த வார்த்தையை இந்த வீட்ல சொல்லாத. இந்த ஐடியாவில் பிரச்சனையே இல்லை, இந்த ஊர்ல தான் பிரச்சனை. ஸோ தேர்ட் ரிவ்யூ வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்க போகுது. ஏன்டா அப்படி சொல்ற? செகண்ட் எபிசோட் வந்து கொஞ்சம் அப்படியே டல்னஸாக போச்சு. தேர்ட் எபிசோட் வந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் உருக வச்சுட்டாங்கன்னா சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த எபிசோட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எபிசோட் வந்துட்டு லைட்டாக ஒரு எமோஷனல் பேக்ட். லைக் அந்த ஊருக்கு போயிட்டு வாடகைக்கு ரூமு கிடைக்காம ரூமு தேடி அலைஞ்சு அதுவும் கிடைச்சி அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்து நம்மளை கலாய்ச்சி ஒரு ஒர்க்குக்காக போகிறோம். ஸோ ஒர்க் வந்து டில்லேன்னு சொன்னால் எப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, ரூமுக்கு என்ன பண்ணுறது, தங்குறதுக்கு என்ன பண்ணுறது, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் எல்லாம் மைண்டில் இருக்கும்போது இதுக்கு இடையில அந்த எபிசோடில் கண்டினியூஸாக வந்துட்டு வந்தது தான். லைக் அவங்க சுதாகர் வந்துட்டு அந்த கல்யாண வீட்டிலேருந்து ஓடி வந்திருப்பார், அந்த கல்யாண பொண்ணு வேணாம் அப்படின்னு ஓடி வந்திருப்பாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு தேடுறாங்க, இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், இவனை கொல்லணும் அப்படின்னு தேடுறாங்க. அது ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தர் இருக்காருல்ல, பெங்களூரில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருப்பாருல. ஸோ பெங்களூரில் வந்துட்டு இருக்கிற அவர் ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்துட்டு லைக் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து அப்படி வந்துட்டு கோவில் சுதாரம் கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எய்த்த வீடோட ரூமு, அது எய்த்த வீட்டு பாத்ரூமு, இது இந்த வீடோட வாசப்படி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சின்ன ரூம்ல வந்துட்டு அவர் இருக்கிறதெல்லாம் காணும்போது பேச்சுலர்ஸோட ஞாபகம் வருது என்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மெமரிஸாக இருக்குது. இப்போ நான் அப்படிதான் இருக்கேன், அது மெமரிஸ் கிடையாது இருக்கேன். அப்ப அந்த இதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆச்சு, என்னோட இதுல வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ரொம்ப ஒண்டி போச்சு. ஸோ இது பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இருக்க ரூம்ல எல்லாம் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த வெளில வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து பார்த்தா ரூமுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் வைக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல இருந்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும், எது பிரச்சனை இருந்தாலும் கடந்து போய் தான் ஆகணும். அதே மாதிரி தான் அந்த வெப்சீரிஸ்ல காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு பெங்களூர்ல போயிட்டு அவர் இன்வெஸ்டர் கிடைச்சிட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிச் ஆகிடலாம், நம்ம ஆப்பை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தெரியுது சோத்துக்கே சிங்கி அடிக்கிற நிலைமையா இருக்குது. ஒரு ரூம்ல வந்துட்டு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு அவங்க நிறைய காட்டுறாங்க. கடைசியில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ட்ராக்ட் போட்டு ஒரு ரூம் 2 வருஷம் இருந்தால் தான் ரூம் அப்படின்னு சொல்ற மாதிரி, 2 வருஷத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு ரூம் அப்படின்னு சொல்ற மாதிரி கிடைக்குது. ஸோ அங்கே வந்துட்டு கிடைச்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்டோட முடிச்சுட்டாங்க. ஸோ அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த வெப்சீரிஸ் பரிதாமல் அப்படிங்கிற சேனல் வந்து இருக்குது, போய் பாருங்க. குணால் சுப்பிரமணியன்டா ஒரு பெரிய இன்வெஸ்டர் தொட்டதெல்லாம் தொலைச்சு. இதெல்லாம் சொன்னது அந்த வெப்சீரிஸில் வரப்போகுது. 4th பார்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு கிட்ட இந்த ரீகேப் எல்லாம் போட்டுட்டு 4th எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 4th எபிசோட் வந்துட்டு அதில் காமிச்ச நான் சொல்கிறத விட வந்துட்டு அதில் சொல்ல வந்ததை நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தோணுது, அதை மாதிரி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த எபிசோடை பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். லைக் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டான்ஸர் ஆகணும், இல்லை ஏதாவது ஆப் இந்த எபிசோட் வர மாதிரி ஆப் கிரியேட் பண்ணணும், இல்லை ஏதாவது வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஐஐடி என்னெல்லாமோ இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு உங்களோட கோல்ஸை நீங்கள் சேஸ் பண்ணி ஓடணும்னா இன்கம் இருக்காது. அப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வந்துட்டு இன்கம் இல்லாமல் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலை தேடணும். ஸோ ஒரு வேலைக்கு நம்ம சேர்ந்துட்டோம்னா அதை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சில கதவுகள் வந்துட்டு நமக்கு திறந்துக்கிட்டே இருக்கும். சில கதவு வந்துட்டு எப்பயாச்சும் 1 முறையோ 2 முறையோ திறக்கும். ஆனால் அந்த கதவை நம்ம வந்துட்டு திறக்குது, சரி நம்ம போயிட்டா மாட்டிப்போம், கதவு பூட்டிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக ஜாம் ஆகிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு காரணம் என்ன, நான் இப்படி ஒரு மேட்டர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் வந்துட்டு பிடிச்ச ஒரு பேஷனை தேடி ஓடிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு ஏதாவது ஒர்க்கில் போனால் அதில் மாட்டிப்போமே, இது போதும், இந்த சேலரி போதும் அப்படின்னு பண்ணி உள்ளே உட்காந்துட்டா நம்ம வந்துட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் எல்லாரோட மனசில் இருக்குது. அப்போ அதை உடச்செறிகிற மாதிரி தான் இந்த எபிசோட் வந்து காமிச்சிருக்காங்க. அது இருக்கட்டும்பா, உனக்கு ஒன்று போகணும், உனக்கு ஒன்று தேடணும், உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா ஒரு கதை தான், அந்த கதவை யூஸ் பண்ணிக்க, அதில் போ, அதில் பண்ணு. ஆனால் வந்துட்டு நீ அங்கேயே மாட்டிப்ப அப்படின்னு நினச்சேன்னா அது உன்னோட தப்பு. ஏன்னா உன்னோட பேஷன், உன்னோட லவபுல்லான ஒரு அந்த ட்ரீமை நோக்கி ஓடும்போது வந்துட்டு இந்த தடைகள் எல்லாம் ஒன்று வந்துட்டு எதுவுமே சீண்டாது. அது நீயா வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறது தான். கையில் மாதம் ஒரு 50,000 சம்பளம் வந்துச்சுன்னா ஓகே இது போதும் அப்படின்னு உட்காந்துட்டேன்னா முடிஞ்சு. பட் ஆனால் வந்துட்டு உன்னோட ட்ரீமை நோக்கி ஓடினேன்னா அது வேற லெவலான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் தரும் அப்படின்றதான் இந்த எபிசோட்ல முக்கியமா சொல்லியிருக்காங்க. என்ன இது?
அண்ட் அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு இவங்க அந்த ஆப் கிரியேட் பண்ணுற ஒரு மேட்டர் இருக்குல்ல, ஸோ எபிசோட் ரிலேட்டட் அப்போலாம் இந்த ஆப் ரிலேட்டடான கேரக்டர் வந்துட்டு அந்த ஒரு பிக் இன்வெஸ்டர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போய் இந்த ஆப்போட ஐடியாவை சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்போட ஐடியா என்ன அப்படிங்கிறதையும் அந்த எபிசோட பாருங்க. அண்ட் அந்த ஆப்போட ஐடியா வந்துட்டு சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு திணறி போய் பார்க்குறாங்க. என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி அவர் திணறி போய் பார்க்குறாரு. திணறி போய் பார்த்துட்டு கிவ் மீ த காப்பி ஆஃப் தட் ஆப் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவங்க கையில் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிலிமிஷமான நிறைய அட்ராசிட்டிஸ் நடக்குது. குணால் சுப்பிரமணியன்டா ஒரு பெரிய இன்வெஸ்டர் அவரு, தொட்டதெல்லாம் தொலைஞ்சு. அப்படி இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது வந்துட்டு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துருச்சுல, நம்ம சுதாகரோட மாமனார் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்காது, இவர் ஓடி போயிட்டாரு, ஸோ கல்யாணம் நின்று போச்சு, ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு வேட்டை நாய் வந்துட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கு. ஸோ எது வேட்டை நாய் எது சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த பழைய எபிசோட்லாம் பார்த்தவங்களுக்கு புரியும். பார்க்காதவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 4th எபிசோட் வரைக்கும் பாருங்க. ஓகே, அந்த 4th எபிசோட்ல இந்த வேட்டை நாய் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படிங்கிற அந்த எபிசோட்ல இருக்குது. அப்போ அந்த வேட்டை நாய் வந்துட்டு துரத்திக்கிட்டே இருக்குது, கிடைக்கல எங்க பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி கட்டமா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்களோட ஒரு இடத்துல வந்து அங்க அந்த வேட்டை நாய் உட்கார்ந்துருக்குது. எனக்கு என்னமோ நமக்கு இருக்கிறதுலே முக்கியமான பெரிய பிரச்சனை இதுதான் தோணுது. அப்ப இவங்க வந்துட்டு என்ன கோபி ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேலை வந்துட்டு இந்த எபிசோட் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன ஒரு மைனிட்டான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 30 நிமிஷம் வந்தால் கூட பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுது மனசுக்குள்ள. பட் ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, இல்லை சில பேருக்கு வந்துட்டு இதுவே போதும்டா எபிசோட், இதுவே ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை இதுவே லேக் அடிக்குதானே தெரியல. எனக்கு வந்துட்டு என்னன்னா டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கு. ஸோ டக்குன்னு முடியுதுன்னா அது காரணம் என்ன, சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்துட்டு எபிசோட் சூப்பராக டக்குன்னு முடியுது, இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு நல்லா இருந்துருக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் அந்த லேபிள் எபிசோடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கிறதுலாம் ஏன் இப்படி டக்குன்னு முடியுதுன்னு தெரியல. அண்ட் ஓகே, அனதர் திங் வந்துட்டு இந்த எபிசோட் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஆசையை தேடி கனவை தேடி ஓடுற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கதவை திறக்குதுன்னா அது நம்ம மாட்டிப்போமா கஷ்டப்படுவோமா. ஸோ அந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு கனவை தேடி ஓடுறவங்களுக்கு தெரியும். சும்மா திண்ணையில உட்காந்து தின்னிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் தெரியாது. யாரை நான் சொல்றேன் அப்படின்னா சரி விடுங்க, அது வந்துட்டு அந்த மாதிரி ஓடும்போது சில நொட்டை சொல்லுவானுங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களை சொல்றேன். அதனால வந்துட்டு ட்ரீமை நோக்கி ஓடும்போது அதோட கஷ்டம் தெரியும், அதோட வலி தெரியும், அங்கே வந்துட்டு இருக்கிற நிறைய வருத்தங்கள் அவமானங்கள் எல்லாம் தெரியும். ஸோ அதனால அதெல்லாம் கடந்து கெட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த காதில் தூக்கி அந்த காதில் விட்டு பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்செப்டபிளா இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு இதெல்லாம் வந்துட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதனால வந்துட்டு கீப் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ். ஸோ எதையும் கண்டுக்காதீங்க, சேஸ் யுவர் ட்ரீம்ஸ். ஏகப்பட்ட கதவுகள் திறக்கும், அதில் வந்து எந்த கதவு பிடிச்சிக்கோ அதில் போய் ஒர்க் பண்ணிட்டு அந்த ட்ரீமை சேஸ் பண்ணுங்க. ஒரு நாள் வந்துட்டு ஒரு கோல்டன் டோர் திறக்கும். ஸோ அதுதான் உங்களோட அந்த கனவு. அந்த கனவு திறக்கும் போது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு வின் ஆஃப் த செக்ஷனில் இருப்பீங்க. இந்த 5th பார்ட், ஸோ இந்த 5th எபிசோட் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம வந்துட்டு பர்டிகுலராக ரிவ்யூ பண்ணுறதை விட அதில் என்ன சொல்ல வர்றாங்க, அதில் நமக்கு எடுக்க வேண்டிய கருத்துக்களை வந்துட்டு நம்ம மெயின் மறந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் நான் அதை ரிவ்யூ பண்றது பதிலா அதுல இருந்து நம்ம என்ன கேதர் பண்ணிக்கலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கணும், நம்ம வந்துட்டு பண்ணணும், நம்ம வந்துட்டு எப்படியாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது போன எபிசோட்ல லைக் நமக்குன்னு தானே ஆட்டோமேட்டிக்கா நிறைய கதவு திறக்கும். அந்த கதவுல வந்துட்டு நம்ம மூடுறதும் மூடாம இருக்கிறதும் நம்ம வந்துட்டு ஜாமாய் நிற்கிறதும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு போன எபிசோட் சொன்னேன். தேடி கனவை தேடி ஓடுற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கதவை திறக்குதுன்னா அது நம்ம மாட்டிப்போமா கஷ்டப்படுவோமா. ஸோ அந்த விஷயம் எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு கனவை தேடி ஓடுறவங்களுக்கு தெரியும், சும்மா திண்ணையில உட்காந்து தின்னிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் தெரியாது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த எபிசோட்ல வந்துட்டு நமக்குன்னு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு கனவு தான் சேஸ் பண்ணி போயிட்டு இருக்க முடியும், ஒரே ஒரு கனவு தான் வந்துட்டு விடாமல் துரத்திட்டு இருக்க முடியும். அப்படி நம்ம வந்துட்டு விடாமல் துரத்திட்டு இருக்கிற அந்த சேம் டைமில் வந்துட்டு நமக்கு எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ இது வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, தனு சொல்லியிருப்பாரு, எண்ணம் போல் வாழ்க்கை, சூர்யாவும் சொல்லியிருக்காரு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இப்போ வந்துட்டு ஒரு வேலை நடக்கும் நடக்காதுன்னு நினைச்சோம்னா
நடக்கும் நடக்காது அப்படின்னா ஒருவேளை நடந்துகிட்டே இருக்கும்போது நடக்காது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஆனால் என்னைக்கு நடக்கணும்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு இதில் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நடக்கும், ஒரு வாரத்தில் ஆப்பை கிரியேட் பண்ணணும், குணால் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதான் வந்துட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ் ஹேப்பனிங், இட்ஸ் எல்லாம் சேர்ந்து சுச்சுவேஷனோட சேர்ந்து அது வந்துட்டு நடக்கும். நீ வந்துட்டு ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீ இப்போ ஃபீல் பண்ணனா ஃபீல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். பட் ஆனால் வந்துட்டு அது நடக்க வேண்டியது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வந்திருக்காங்க. எப்போ எப்படி எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எப்போ எப்படி எதிர்பாராததை எதிர்பார்கள். இப்போ நடக்கும், நாளைக்கு நடக்கும், எப்படி நடக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் சொல்ற மாதிரி தான் அதில் இருக்குது. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான் அவனை. இந்த மாதிரி காமெடியெல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. சரி, இந்த எபிசோட் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அதை கேட்போம். எபிசோட்ல வந்துட்டு லைக் அப்படியே பூஸ்டப் ஆகி அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் இட்ஸ் வில் ஹேப்பன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வில் ஹேப்பன்ஸ் வந்துட்டு அங்கே நடந்திருக்குது. அப்போ அங்கே நடந்து அந்த ஒரு ஆப் வந்துட்டு கிரியேட் பண்ணப்பட்டுருச்சு. எஸ், அந்த ஆப் கிரியேட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்வெஸ்டர்கிட்ட கொண்டு போனாங்களா இல்லையா, அங்கே என்ன ஆச்சு, அதுதான் இந்த எபிசோட்ல இருக்க சொல்ல வர கதை. வாங்க அப்படியே வந்து கட் பண்ணா வந்துட்டு நாம ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கும்போது அதை சில பேர் வந்து தடுப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த ஓடிட்டு இருக்கோம், அது வந்துட்டு சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் அதை வந்து வஞ்சகத்தோடு திருடுவாங்க. பார்த்தீங்களா, நம்மளை வந்து நம்பிக்கை துரோகம் செய்வாங்கல்ல. ஸோ அது நடந்திருக்குது. அது எதுக்காக நடந்துச்சு, என்ன மேட்டருக்காக நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த எபிசோட பாருங்க. அப்படி ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அதை தெரியாம ஊரை விட்டு ஓடுறாங்க. எந்த ஊரை விட்டு அப்படிங்கிறதே நீங்க அந்த எபிசோட பாருங்க. ஸோ ஒரு ஊரை விட்டு ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு ஞாபகம் வருது, திருட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறா வண்டிய, ஓடுறா யூட்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அப்படின்னு வந்து முடிச்சிருக்காங்க. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு. எனக்கு வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல எபிசோட் ஸ்டார்ட் ரிவ்யூ பண்ண சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஒரு பரிமாணத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. காமெடி கோபி சுதாகர்னா காமெடி, கவுண்டமணி செந்திலுக்கு அடுத்து நாங்க தான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வடிவேல் அண்ட் அந்த மாதிரி காமெடி ஜாம்புவான் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் காமிச்சாங்க. நாங்க தான் அப்படின்னு சொல்லல, பட் நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு அவரோட மீம்ஸா இருக்கட்டும், அவரோட டெம்ப்ளேட்ஸா இருக்கட்டும், அவரோட வீடியோஸா இருக்கட்டும், பரிதாபங்கள் சேனலா இருக்கட்டும், பறந்துட்டே இருந்துச்சு. சேனல் பறக்கிற மாதிரி பறந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு கட் பண்ணா வந்துட்டு நாங்க இதுவும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பெங்களூர் உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல, வேலை இல்ல, உங்க ஆப்பும் ரெடியா இல்ல, ஜீரோ. அந்த வரிசையில வந்து இந்த 5வது எபிசோட் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 3வது எபிசோட் மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒஸ்டா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த 5வது எபிசோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் 4th 2 1 ஸோ எல்லா எபிசோட் நல்லா இருக்கு. ஆனால் 3வது எபிசோட் மட்டும் ஏதோ ஒரு கொஞ்சம் மன கசப்பு இருந்துச்சு. ஸோ அதான் போட்டிருந்தேன். சின்ன வயசுல நம்ம வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. இதை படி இதை செய். அப்போ ஒரு செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தாலே வந்துட்டு திட்டி சாவடிக்கிறாங்க. 100க்கு 99 மார்க் எடுத்தாலும் கொல்லுறானுங்க அடிச்சு. அப்போ அதில் வந்துட்டு நம்ம நீயா நானா இதில் வந்துட்டு ஒரு மேட்டர் நடக்கும். ஸோ ஒரு ஆன்டி அப்பா படத்தில் வந்துட்டு அந்த ஒரு பையனை வந்துட்டு நம்ம இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு மாதிரி குடும்பப்படுத்துறது ஒரு வில்லனிசமான ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அவர் வந்துட்டு அதே மாதிரி அது ரியல் லைஃப்ல ஒரு அம்மா ஒரு பையனை குடும்பப்படுத்துறத காமிப்பாங்க. குடும்பம்னு சொல்ல முடியாது, பட்டி. ஸோ அந்த பையன் வருத்தப்பட்டு சொல்லுவான். அதை வந்துட்டு நிறைய மீம்ஸா போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் நீங்க நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு படிக்கல செகண்ட் ரேங்க் எடுத்துட்டான் அப்படின்ட்டு கையை சூட வைப்பாங்க. அது யாருக்கு சூட வைப்பாங்க, யார் அங்க பாதிக்கப்பட்டா, அதனால இங்க ஒரு வைப் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் அந்த எபிசோட பாருங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இருக்கு பாருங்க. இது நான் சொன்னா நல்லா இருக்கு, அது போய் பாருங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் சொல்றதை விட அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது கோடி இதுவரை பரிதாபங்கள்ல இருந்து நம்ம கோபி சுதாகர் நடிச்சிருந்த கோடி வெப்சீரிஸ் வந்துட்டு லைக் 6th எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோடி லிவரில் வந்துட்டு 1 to 5 எபிசோட் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. இப்போ இந்த எபிசோட் 6th எபிசோட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட கண்டினியூஷனாக இருக்கிறனால காரணம் வந்துட்டு இது நல்லா இருக்குது. ஸோ என்ன நல்லா இருக்கு, என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை ஃபுல்லாக பாருங்க. இந்த கோடி வெப் சீரிஸ்ல வந்துட்டு லைக் அவங்க
லைக் வந்துட்டு காமெடி ஜேர்னில இருந்து தவிர்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்காங்க. லைக் வந்துட்டு எமோஷனல் சைட் ஆஃப் காமிச்சிருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஆனா வந்துட்டு அவங்க காமெடியோட முடிச்சுப்பாங்க அப்படின்னு கிடையாது, காமெடி பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு இதுலயும் எமோஷனல் பேக்கோட சேர்த்து ஒரு காமெடி ஜேர்னியையும் வித் ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றான், ஸோ அதையும் தான் காமிச்சிருக்காங்க. நமக்கு இருக்கிறதுலே முக்கியமான பெரிய பிரச்சனை இதுதான் தோணுது. ஸோ போன எபிசோட்ல பார்த்தவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அங்க என்ன ஆச்சு, ஆப்பை திருட்டுன்னு சொன்னாங்க, ஸோ அந்த ஆப்பை இவங்க எப்படி மறுபடியும் பிடிச்சாங்க, அந்த ஆப்ல என்னெல்லாம் இருந்துச்சு, லைக் இந்த குணால் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, அந்த ஆப்போட கோடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அவதியா விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் வந்துட்டு சில பல கதவுகள் அண்ட் வந்துட்டு அவனோட வாழ்க்கையில் திறக்கின்ற நிறைய ஒரு விதமான ஒரு சின்ன சின்ன ஒரு பிரமிடு கட்ட ஆரம்பிப்பான். அவனோட வாழ்க்கையில வந்துட்டு அவன் சின்ன சின்னதா ஒரு வீடை கட்ட ஆரம்பிப்பான், மனசுக்குள்ள ஒரு கோட்டை கட்டிட்டு இருப்பான். அது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு நின்னாச்சுரா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோட்டை தவிடு பொடியாது. ஸோ அதை எப்படி மீட்டு வரலான்ட்டு இருக்கும்போது தான் அந்த வீடை கட்டின ஒருத்தன் அப்படியே உட்காந்துருக்கான். நான் இனி மறுபடியும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது தான் அந்த ஆப்பை திருப்பி வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி போறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் ஃபுல்லா அந்த எபிசோட்ல இருக்குது. ஸோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸ்ட்ரகிள் பண்ண பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. லைக் அவரோட அந்த கார்பரேட் இருக்காருல்ல, ஸோ அவரோட இதுலையும் பார்த்தா நம்ம வந்துட்டு ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா வந்துட்டு அவர் சொல்றாரு உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியல, எனக்கு அதோட வேல்யூ தெரியுது, அவ்வளோதான். பட் ஆனால் இவங்க சொல்றாங்கன்னா என்னோட கோடை நீ எடுத்துட்டு நீ எப்படா என்ன வந்துட்டு இது விட்டுட்டு போகலாம், வெறும் ஒரு 100 கோர்ஸ் கொடுத்துலாம் நீ வந்துட்டு போய் ஆளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் பேசிட்டு இருக்காரு. லைக் யாரு, நம்ம கோபி அண்ட் சுதாகர். ஸோ இதுல வந்துட்டு ஹெல்பிங் ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்புக்காக நம்ம சுதாகர் இருக்காருன்னா கோபி வந்துட்டு அதோட ஒரு ஓனரா இருக்காரு. ஸோ இதுல வந்துட்டு அந்த அப்பா யாரு, அப்பா அந்த எபிசோட பார்த்தவங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ அந்த அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையில என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குதோ அவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குது. ஆனா நான் சில பல வெப்சீரிஸை பார்த்தப்ப வந்துட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்துட்டு சொன்னாங்க, நான் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை நீ அனுபவிக்கணும், அதுக்கு நீ உயிரோட இருக்கணும், நீ மறந்துடக்கூடாது. நீ அந்த விஷயத்தை நீ ஸ்டாக்க பொறுத்தனும் நீ மறந்துட்டேன்னா அது எனக்கு வருத்தமா இருக்கு, நீ மறக்கவே கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த எபிசோட ஒரு வில்லன் இருக்காரு. ஸோ அவரோட அப்பா வந்துட்டு லைக் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப படிக்கணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி லைக் அவரோட செகண்ட் ரேங்க் வாங்கியிருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணாம திட்டி அவர் வந்து ரொம்ப வாழைய விடல. ஸோ கடைசி வந்து அவர் ரவுடியாக மாறி இருக்காரு. ரவுடியா மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வந்துட்டு ஓனரா திகழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த என்ன பண்றாரு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா பாருங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் வந்துட்டு சாக போறாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த ஆப் திருடு போயிடுது. ஸோ அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க வந்துட்டு வித்தியாசமான மேட்டர்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு இடையில ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாண வீட்டுல இருந்துட்டு லைக் அவன் விட்டுட்டு போயிட்டான், சுதாகர் விட்டுட்டு போயிட்டான் அப்படி மேட்டர் நடந்துச்சுல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எபிசோட் கண்டினியூ வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு லைக் ஃபேஸ் லவ்ல ஜானிக்கு வந்துட்டு ஒருத்தன் விட்டு போறான்னா அவன் என்ன பண்ணலாம், நம்ம சூசைட் பண்ணலாமா இல்லை நம்ம தற்கொலை பண்ணிட்டு எங்கேயோ போய் செத்துடலாமா, எல்லாமே ஒண்ணுதான் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மடங்கி கிடக்கிறத விட அவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. அவனை என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்காக அவங்க வந்துட்டு அந்த குணால வந்துட்டு அந்த ஆப்பை பிரசன்டேஷன் கொடுக்க போகும்போது வந்துட்டு அவங்க ஒரு மேட்டர் நடக்கும். ஸோ அதையும் முடிச்சுட்டு பாருங்க. அது இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் நடந்து கடைசியில வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு சேர்ல வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் யாரு, எபிசோட பாருங்க. ஸோ இது வந்துட்டு நான் முழுக்க உங்களுக்காக வந்துட்டு பார்த்து எனக்கு வந்துட்டு இதுல என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ சில பேர் வந்துட்டு நான் இப்போ ஒரு வீடியோ நம்ம சேனல் வந்துட்டு 1K வியூஸ் கிட்ட போயிட்டு 2K வியூஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. ஹார்ட் பீட் அப்படிங்கிற வெப் சீரிஸ். ஸோ அந்த ரிவ்யூ பண்ணது வந்துட்டு சொல்லியிருக்காரு, நீ வந்துட்டு இதை நான் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டு போண்டா ரிவ்யூ. நான் என்ன சொல்றேன், சில பேருக்கு வந்துட்டு ரிவ்யூ பார்க்க பிடிக்கணும்னா வந்துட்டு ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இப்படிதான் பண்ண தெரியுது. அது வந்துட்டு இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு சில பல என்கரேஜ் ஆன மூமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சில தக் மூமெண்ட்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணா வந்துட்டு இது எதுக்காக அப்படிங்கிறத எபிசோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா புரியும்.
ஸோ சும்மா வந்துட்டு சே அப்படின்னா நல்லா இருக்குமா? ஸோ அது தெரியல எனக்கு. மற்றபடி வந்துட்டு எனக்கு இது நல்லா கன்வின்ஸாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் புரியாதுன்னா கூட எடிட்டில் கொஞ்சம் புரிய வைப்பேன். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ மறக்காம வந்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி உங்க காரை எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவன் அங்கதான் உட்காந்துருக்கான். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்களும் முடிவு பண்ணுங்க. ஸோ மீண்டும் சந்திக்கலாம்.